வணக்கம் நேயர்களே, இன்றைய இமயம் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கத்தில் இந்து பரிஷத் தலைவர் அசோக் சிங்கால் அவர்கள் வெளியிட்ட ஒரு கருத்து குறித்து தான் விரிவாக பேச இருக்கிறோம். ராமர் கோயிலை குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டாவிட்டால் இங்கு இருக்கின்ற அனைத்து பள்ளிவாசல்களும் கோயில்களாக மாற்றப்படும் என்று அவர் தெரிவித்த கருத்து தான் சர்ச்சையாயிருக்கிறது. அதுதான் விவாத பொருளாயிருக்கிறது. அதே தருணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குரானில் அல்லாவிற்கு அடுத்தபடியாக அறிவுதான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, அறிவு என்கின்ற விஷயத்துக்கு அதிக அளவில் குரானில் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். இந்த இருவரின் கருத்தையும் நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும், எதற்காக இது போன்ற கருத்துக்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது என்பது குறித்து தான் இன்று நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இன்றைய விவாத அரங்கத்தில் இந்த பேச்சு குறித்து, அசோக் சிங்காலினுடைய கருத்து குறித்து விரிவாக பேசுவதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மிக முக்கிய பிரமுகர் ராம ரவிக்குமார் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். சிவசேனாவினுடைய மாநில தலைவர் ராஜேஷ் அவர்களும் இந்த விவாத அரங்கில் அவர் தரப்பு, அவர் சார்ந்த இயக்கம் சார்ந்த கருத்துக்களை விரிவாக பேச இருக்கிறார்கள். மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் திருச்சி வேலுச்சாமி மற்றும் எழுத்தாளர் ஆழி செந்தில்நாதன் போன்றவர்களும் நமது விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். அதாவது இப்போ அவர் என்ன சொல்லலாம், ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லலாம். ராமர் கோயில் கட்டணுங்கிற விஷயம் தான் பிஜேபியினுடைய மெயின் அஜெண்டா. அதை வச்சு தான் கட்சி ஆரம்பித்தோம், அதை வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எதுக்கு இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் விமர்சிக்கிறாங்கன்னு அடிக்கடி பிஜேபி கேட்கறது உண்டு. ஆனால் இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க போய் இருக்கிற பள்ளிவாசல்லாம் நாங்கள் கோவில் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்றது இது ஒரு இந்த நாட்டில் ஒரு தேவையில்லாத இந்த நேரத்தில் ஒரு வெறுப்பு அரசியலை கேட்குற மாதிரி தானே இருக்கு. நிச்சயம் மதிப்பிற்குரிய அசோக் சிங்கல்ஜி அவர்கள் சொன்ன வார்த்தை அதுவா இருந்தா அது வருத்தம் அளிக்கிறது. ஆனா அவர் அது சொல்லவே இல்லை. சொல்லாத ஒரு கருத்தை திரிச்சு ஊடகத்துல போட்டிருக்காங்க. அவர் சொன்ன கரெக்டான வார்த்தை என்னன்னா, நோ பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஃபார் முஸ்லிம் should be allowed to come up with huge premises having a Hindu Trinity Center of Ayodhya. அந்த இடத்துல ராமருக்கு கோயில் கட்டப்பட வேண்டும், பாபர் மசூதி கட்டப்பட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல தவறே கிடையாது. எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, இந்துக்களுடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கை, இழந்த நிலப்பரப்பை மீட்போம், இழந்த மக்கள் தொகையை மீட்போம், இழந்த கோயில்களை மீட்போம், இந்த நாடு இந்து நாடு என அறிவிக்க வைப்போம். இது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையினுடைய வெளிப்பாடு தான் சர்வதர்ம சமபாவம் என்பது, மதத்தங்களை நேசிக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய உணர்வோடு கலந்தது, ரத்தத்துல கலந்தது. ராமன் என்பவன் தேசத்தினுடைய அடையாளம், தேசியத்தினுடைய வடிவம். அவனுக்கு அந்த இடத்துல கோயில் கட்டணும், ராமனுக்கு மிக பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட வேண்டும் என்றுதான் அசோக் சிங்கல்ஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாரே ஒழிய பத்திரிகையில் வந்திருக்கிற மாதிரியான வார்த்தைகள் அவர் பயன்படுத்தவில்லை. இல்லையா? இன்னைக்கு பாமக தலைவர்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அதே வார்த்தை. அப்படி ஒரு வார்த்தையை அசோக் சிங்கல் ஐயா சொல்லியிருந்தாருன்னா கலைஞர் சும்மா இருந்திருப்பாரா? இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய கொந்தளிப்பு நடந்திருக்காது, முஸ்லிம் இயக்கங்கள் சும்மா இருந்திருக்குமா? அப்படி இல்ல. அவர் சொன்ன விஷயத்தை தப்பா போட்டாங்க. கோயில் கட்டுவோன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்று தினமணியில வந்திருக்கு, பாமக நிறுவனர் இந்த கருத்தை போட்டு இது கடுமையான கண்டனம். நான் சொன்ன வார்த்தை தான் இது. அசோக்ஜியுடைய கூட இருக்கக்கூடிய நபர், முக்கியமான தலைவர்கள்ட்ட நான் பேசி இப்படி எல்லாம் வார்த்தைகள், அவர் ரொம்ப பண்பட்ட மனிதர், அவர் யாரையும் அப்படி எல்லாம் கொச்சப்படுத்தி பேச மாட்டார், அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும்படியாகவும் பேச மாட்டார் அசோக் சிங்கல்ஜி அவர்கள். அவர் என்ன சொல்லிருக்கிறார், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும். அயோத்தியில ராமர் கோயில் கட்டாம வேற எங்க போய் கட்டுறதுன்னு எங்க ஜெயலலிதா அம்மா சொன்னாங்களே அந்த கரசபை நேரத்திலேயே, அதைத்தான் நீ சொல்லியிருக்கிற. நீங்க ஒரு தேவையில்லாத ஒரு மோடி அரசாங்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால விவாதத்தை கிளப்பணுங்கிறதுக்காக ஒரு விவாத பொருளா வைக்கிறாங்க ஊடகத்தில் இருக்கிற சில பெரியவங்க. அது ஒண்ணும் இல்ல, ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் அசோக்ஜி சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்க மனப்பூர்வமா ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். கண்டிப்பா. இப்ப நீங்க ஒரு சிவசேனைங்கிற முறையில் சில சமயங்களா RSS பாஜகவோட முரண்படு, இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பள்ளிவாசல் எல்லாம் டெம்பிளா மாறணும் அப்படிங்கிற கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? பள்ளிவாசல் டெம்பிளாக மாறணும், கோயிலாக மாறணும்னு யாருமே சொல்லவும் முடியாது, அது சாத்தியவும் அல்ல. அசோக் சிங்கால்ஜி பேசியிருக்கக்கூடிய பேச்சு இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு, நம்முடைய இன்டர்நெட்ல எல்லாமே இருக்கு. ஒரு வார்த்தை கூட மசூதிகளை கோயிலாக மாற்றணும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் இந்தியாவிலேயே அவர்கள் பள்ளிவாசல்களை எல்லாம் கோயிலாக ஆக்குவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இந்தியாவிலேயே ராமதாஸ். இவருக்கு எங்க இருந்த ஞானம் கிடைத்தது என்று தெரியவில்லை, எந்த ஊடகத்திலேயும் வரவில்லை. தினமணி ஊடகத்திலே வந்திருப்பது ராமதாஸ் இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்திருப்பதாக உள்ள ஒரு செய்தி மட்டும்தான் வந்திருக்கின்றதை ஒழிய எந்த இந்தியாவிலே எந்த இந்தியிலேயோ ஆங்கிலத்திலேயோ எந்த மொழியில இருக்கக்கூடிய எந்த ஒரு இதிலையுமே
அசோக் சிங்கல்ஜி இப்படி சொன்னதாக, மசூதிகளை கோயில்களாக மாற்றுவோம் என்று சொன்னதாக எந்த ஊடகத்திலும் இல்லை, அவர் சொல்லவும் இல்லை. ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு சிவசேனா கட்சி சார்பாக மிகுந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படி மக்களை திசை திருப்பி தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த தூண்டுகின்ற, துடுக்குகின்ற ராமதாஸ் போன்றவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை தூண்டி வருவது மூலம் என்ன கலவரம் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த மாதிரி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்றால் அதிலே குளிர் காய்வதற்கு இவர் முயற்சிக்கிறார்கள். இதுல அவங்க எப்படி குளிர் காய முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. இதுல எப்படி என்றால், இப்பொழுது தலித்து மக்கள் என்றும் வன்னியர்கள் என்றும் ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தப்பட்டு அதற்கு பல வியாக்கியானங்களை கொடுத்து பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மக்கள் அமைதியாக, தமிழர்கள் அமைதியாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு முகாந்திரமும் அவருக்கு இல்லை வேற எதை பற்றி சொல்வதற்கும். இப்படி அசோக் சிங்கால்ஜி என்று சொல்லப்படுகின்ற உலகம் முழுவதும் ஒரு போற்றப்படுகின்ற ஒரு தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது என்பதே ஒரு கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, ஒரு குற்ற செயல் கூட ஆகும். இந்தியாவிலேயே ஒரே ஒரு நபர் தான், இந்த ராமதாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இதை சொல்லியிருக்கின்றார்கள். அதை மிக மிக கண்டிக்கத்தக்க விஷயம். விஹெச்பியில் இருந்து அவருக்கு அதுக்கான நடவடிக்கைகள் உருவாகும், அதை பார்த்து கொள்வோம். ஆனா இப்ப இவருடைய இந்த விஷயங்கள் கண்டனம் அப்படிங்கிற வர்றதுக்கு முன்னாடி இப்ப அவர் சொல்ற மாதிரி இது இந்து தேசமாக அறிவிப்போம், இது இந்துக்களின் நாடு அப்படின்னு சொல்றதே கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது இல்லையா? இல்ல, கான்ஸ்டிடியூஷன் இந்து நாடு என்று சொல்வதை ஒருபோதும் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது இல்லை. நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருக்கின்றேன். கான்ஸ்டிடியூஷன்ல இது ரிலிஜியன் பேஸ்ட் கண்ட்ரின்னு இருக்கா? இல்ல, நான் இப்ப ரெண்டு விஷயம். ஒன்று, நாம் ஒரு சட்ட ஆலோசகர் என்கின்ற முறையில் பேசப்படுகின்ற பொழுது இந்தியாவினுடைய இறையாண்மை என்று சொல்லப்படுகின்றது, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதில் சில சரத்துக்கள் இருக்கின்றது. அதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று இருக்கின்றது. சரத்து 12 இருந்து 35 வரை அந்த ஒரு இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று இருக்கின்றது. மற்ற விஷயங்கள்லாம் பிறகு வருகின்றது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல தான் ஒரு 25வது சரத்துக்கு மேல 32வது சரத்து வரைக்கும் ஒரு சிறுபான்மை மக்களுக்கு சிறப்புரிமை என்கின்ற அடிப்படையில் இருக்கின்றது. மற்றதெல்லாம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கின்றது. இந்திய தேசத்தை வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே யாருமே கேட்கவில்லை இங்க ஜனநாயக நாடு வேண்டும் என்றோ மதசார்பற்ற நாடு ஜனநாயகத்தன்மை வேணும்னு யாருமே கேட்கல. இந்தியாவில் கேட்கவில்லை. சர்வாதிகாரம் தான் சர்வாதிகாரம் கேட்கவில்லை. மாறாக அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு வெள்ளை எண்ணெய் எதிர்த்து போராடி கொண்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியிலே ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அவர்கள் அதிகாரத்திற்காக அன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே முகமது அலி ஜின்னா அதே போன்ற சில குறிப்பிட்ட நபர்கள் அவர்களுக்கு காங்கிரஸில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இந்துக்களுடைய டாமினேஷன் காங்கிரஸில் அதிகமாக வருகின்ற காரணத்தினாலே இஸ்லாமியர்கள் பின்தள்ளப்பட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு நிலை வருகின்ற பொழுது தனியாக எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று முகமது அலி ஜின்னா அவர்கள் கேட்டார்கள். அவரை பொறுத்தவரை அது சரியான கேள்வி. இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்பதற்காக பாகிஸ்தான் என்று கேட்டார்கள். அதையும் ஆங்கிலேயர்கள் முதல் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், இந்த தேசத்தை பிரிக்கவே முடியாது, துண்டாடவே முடியாது. அப்படி ஒரு கால் இந்த தேசம் பிரிக்கப்படும் என்று சொன்னால் என்னுடைய டெட் பாடிக்கு அதற்கு மேலுதான் என்னுடைய இந்த நாடை பிரிக்க முடியும் என்று சொன்னார்கள். மகாத்மா காந்தியினுடைய வார்த்தை அது. ஆனால் நாடு பிரிக்கப்பட்டது, துண்டாடப்பட்டது. அப்பொழுது மகாத்மா காந்தி இங்கே தான் இருந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு நாடு கொடுக்கப்பட்ட உடனேயே மித்தம் இருக்கின்ற பகுதி இந்துக்களுக்காகத்தான் இருக்க முடியும். அதாவது நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி ஒரு நாடை நம்ம கட்டமைக்க முடியாது. அதாவது இந்த நாட்டுல இப்படி இருக்கா, இது இந்துக்களுக்கான நாடுன்னு எங்க இடத்துல இருக்கு? இல்ல, இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்ற எந்த முஸ்லீம் சொன்னாங்க? எந்த முஸ்லீம் சொன்னாங்க சேர்ந்து வாழ முடியாது? வரலாறை படிக்கல. அதுதான் வரலாறுனா. அதாவது நாடு பிரிவினைங்கிறது நீங்க வெறுமனே ஏதோ முஸ்லீம் இங்க எங்களை நாடு கொடுங்கன்னு கேட்டு அவங்க போனது மட்டுமே நாடு பிரிவினை வரலாறுன்னு பாக்குறீங்க. ஒவ்வொரு நாடும் உருவானது அந்த அடிப்படையில் தானா? இப்ப இந்தியால இருந்து பிரிஞ்சு வங்கதேசம் உருவானது, பாகிஸ்தான் உருவானது. வங்கதேசம் உருவாகவில்லை. வங்கதேசம் உருவாகவில்லை. பாகிஸ்தானத்துல இருந்துதான் வங்கதேசம் உருவாக எல்லாம் வந்தது. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இங்க உள்ள கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர்ல உள்ள இஸ்லாமியர்கள் இந்தியா வேணும்னு சொல்றாங்களா? எல்லாரும் சொல்லவில்லை. எல்லாரும் சொல்லவில்லை. அந்த பகுதி அது ஒரு பூகோள பிரச்சனை தானே. பாகிஸ்தான் பகுதியில இருந்து அந்த பகுதியில இருந்து பூகோள பிரச்சனை தானே. கிடையாது. இதை எப்படி நீங்க ஒரு மத பிரச்சனை ஆக்கலாம்? பூகோள பிரச்சனை கிடையாது. பூகோள பிரச்சனை கிடையாது. அதாவது நவகாலி தமிழ்நாட்டுல இருக்க முஸ்லிம்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் போயிட்டாங்களா? தேவையில்லையே, யாரும் போகவில்லையே. அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு நீங்க முஸ்லீம் பிரச்சனை சொல்றீங்க? நீங்க முஸ்லீம் தான் பாகிஸ்தான் போகிறமா நீங்க எப்படி சொல்றீங்க? வரலாற்றை சொல்லுகின்றேன். வரலாற்றை இந்தியாவை பிரிக்கின்ற பொழுது இங்க ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இவ்வளவு கணிசமா இருக்கும்போது எப்படி இந்து நாடாகும்? அவர்களுக்கான உரிமைகள் தேவைகள் இருக்கும்போது குறிப்பிட்ட மதத்துக்கான நாடுனா இது அப்புறம் எப்படி ஜனநாயக நாடுன்னு? இந்த நாடு ஹிந்து நாடு, அதற்கு சந்தேகம் இல்லை. இந்த நாடு ஹிந்து நாடு. இப்பொழுது ஜனநாயகம் அது உங்களுடைய விருப்பமா இருக்கலாம். இங்க இருக்க முஸ்லீம் நாடு சொல்லலாம். இங்க உள்ள முஸ்லீமோ கிறிஸ்துவோ இது முஸ்லீம் நாடு கிறிஸ்தவ நாடு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? விருப்பம் அல்ல, விருப்பம் அல்ல, உண்மை அது. இந்த நாடு ஹிந்து நாடு.
இந்த நாடு ஹிந்து நாடு. இந்த ஹிந்து நாட்டின் மீது தான் படையெடுத்து வந்தார்கள் அரேபியர்கள், முகலாயர்கள். அப்புறம் இது மதச்சார்பற்ற நாடு, ஜனநாயக தன்மை உள்ள நாடுன்னு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதெல்லாம் பொய்யா? நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டது 50 ஆண்டுகளுக்கு, இப்பொழுது 1947 என்று சொல்லப்படுகிற 1950 தான் கான்ஸ்டிடியூஷன் வருகின்றது. அதற்கு முன்னதாக 5000 ஆண்டுகளாக இந்த நாடு இருக்குகின்றது. ராமர் இருந்திருக்கின்றார், விக்ரமாதித்ய மன்னர் இருந்திருக்கிறார்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன். ஒவ்வொரு மதமும் தான் பிராண இலக்கியங்கள இருந்து வரிசையா எடுத்துட்டு இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க நான் அந்த உலகம் என்ன ஆகுது? உலகத்தை பத்தி இல்லை, நம்முடைய நாட்டை பற்றி சொல்லுகின்ற வரலாற்று நீங்க சொல்லுங்க. ஏசுநாதர் வந்து புத்தர்கிட்ட வந்து சீடரா இருந்துட்டு போனாருன்னு ஒரு கதை சொல்றாங்க. அவங்கள கேட்டா ஏசுநாதர் இங்க வந்துதான் பைபிள் படிச்சுட்டு போனாருன்னு சொல்றாங்க. இந்தியாவில தான் ஏசுநாதர் இருந்தாருங்கிறாங்க. கடைசி நபி இங்க இந்தியாவுக்கு வந்து இப்படி ஒவ்வொரு மதவாதிகளும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு நாங்க இங்க வந்தோம், இங்க வந்துதான் எல்லாம் நடக்குது, ராமர் இந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு ஒவ்வொருத்தரும் இப்படி கதை சொல்ல ஆரம்பிச்சா அங்க என்ன ஆறுது? இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன சாத்தியமா அதை நம்ம பேச முடியல. இன்றைக்கு நீங்க அறிவுபூர்வமாக சிந்தனை செய்கின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு என்று குர்ஆன் இருக்கின்றது, சரி, கிறிஸ்தவர்களுக்கு என்று பைபிள் இருக்கின்றது, இந்துக்களுக்கு என்று மகாபாரதம் பகவத்கீதை இருக்கின்றது. மகாபாரத்தின் ஒரு பகுதி தானே பகவத்கீதை அந்த மைய பொருளாக இருக்கின்றது. அந்த மகாபாரதம் கதையாக இருக்கின்றது, பகவத்கீதை அதனுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த கதைகளை எல்லாம் மகாபாரதத்தை பார்க்கின்ற பொழுது மகாபாரதத்திலே பிரளயம் வருகின்றது. பிரளயத்திலே அங்கிருக்கின்ற கும்பம் அடிக்கப்பட்டு இங்கு வருகின்ற பொழுது இந்த கும்பகோணம் என்ற தஞ்சாவூரிலே அந்த கும்பம் பதிகின்றது. அங்கே கும்ப பதிந்த காரணத்தினாலே அது கும்பகோணமாக அறியப்பட்டது என்று தலைவரலாறு இருக்கின்றது. அங்கே பைபிளில் பார்க்கின்ற பொழுது அங்கு பிரளயம் வருகின்றது. அங்கு அந்த போட்டுல எல்லா தரப்பட்ட ஒரு நோவா கதை வருகின்றது. அங்கு ஒரு ஜோடி ஆண்கள் வருகின்றது, பெண்கள் வருகின்றது, மனிதர் வருகின்றது, ஒரு விலங்கு வருகின்றது, எல்லாம் வருகின்றது. ஒரு தீவிலே கொண்டு செல்கின்றார்கள், கடவுள் அங்கே காப்பாற்றப்பட்டது என்கிற கதை அங்கே வருகின்றது. குர்ஆனை பார்க்கின்ற பொழுதும் அதே போன்று பிரளயம் வருகிறது. அதாவது இந்த ஆழி கதைங்கிறது எல்லா இதுலயும் உண்டு. அது மனிதன் முதல் தோன்றின கதைக்கு எல்லாமே எல்லா இனத்திலையும் வந்து இந்த கடல் கொண்ட கதைன்னு உண்டு. இப்ப இருக்க மதுரை கதையில இருந்து எல்லாத்துக்குமே கடல் கொண்ட கதை உண்டு. நான் கேட்பது இதெல்லாம் மதம்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். மதத்துக்கு பேர் வைக்க, அது எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும், மதம்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி மனித இன்னும் ஆடை போட்டிருந்தானா போட மாட்டாம இருந்தானா, எப்படி இருந்தான், திருமண உறவு எப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற கதைகள் இதெல்லாம் ஆப்பிரிக்கா, இது என்ன கலரு, என்ன வண்ணம் மாறிச்சு, என்னென்ன கலந்துச்சு எல்லாம் தெரியாது. நான் கேட்பது இன்னைக்கு இருக்கிற அமைப்புல ஜனநாயக சோசியலிச அமைப்பு நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்கும்போது இதுல வந்து சில அமைப்புகள் இது எந்த மதத்துக்கான நாடுன்னு மட்டும் எப்படி நீங்க சொல்ல முடியுங்க? கான்ஸ்டிடியூஷனை பற்றி சொல்லுகின்ற போது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக தான் நீங்க பேசுறீங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இல்ல, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நான் பேசவில்லை. எல்லா நாடுகளிலும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கின்றது. பாகிஸ்தானத்தில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கின்றது, அது மதவாத நாடு. நான் அதை மீண்டும் பாகிஸ்தான் வந்து உலகம் முழுவதும் பலரால் விமர்சிக்கப்படுகிற ஒரு அமைப்பு அங்க இருக்கு. அப்படி இந்த சூழல் ஒரு ஆபத்தான அமைப்பு. ஆப்கானிஸ்தான், நீங்க இந்தியாவை எப்ப பார்த்தாலும் ஆப்கானிஸ்தானோடையும் பாகிஸ்தானோடையும் ஒப்பிட்டு நம்மளை மீண்டும் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் வருது. எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தானை பாருங்க, மதம்னா அது மதவாத நாடு, அது முஸ்லீம் நாடு. அத மாதிரி நீங்க எதுக்கு இந்தியாவை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? மதவாத நாடுன்னு சொல்ல வரீங்க? ஆமா, உண்மைதான். இல்ல, அது அவங்களே அறிவிச்சிருக்காங்க. இல்ல சார், இப்ப இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயகம் உலக அரங்கில் அறியப்பட்டிருக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு மதவாத நாட்டுல எப்பயும் ஒரு அங்குள்ள மக்களுக்கே படிப்பறிவு ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்து பாகிஸ்தான் இப்ப பாருங்க, அங்க இந்துக்களுக்கு இது இல்ல, மத்த மதத்துக்காரனை விட மாட்டேங்கிறான், அது மாதிரி நம்ம இந்தியாவை மாத்தணும் ஏன் நீங்க நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருக்கே, ஜனநாயக நாடு, மதச்சார்பின்மை நாடு, பன்முகத்தன்மை நாடு, உலகமே போட்டுருதே. நீங்க பாகிஸ்தான் மாதிரி இருங்கன்னு ஏன் ஆசைப்படுறீங்க? யார் ஆசைப்பட்டார்கள்? இப்ப நீங்க மதவாத நாடு, இது ஒரு இந்துக்களின் நாடு நீங்க சொல்றதுக்கும் பாகிஸ்தான் வந்து முஸ்லீம்களின் நாடு, மத்தவங்க எல்லாம் காப்பின்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? இந்துங்கிறது பரந்துபட்ட மனசு, இந்துங்கிறது ஒரு மதம் இல்ல, வாழ்க்கை முறை. நீங்க என்ன சொல்றீங்க? இந்து நாடுனா இந்துவா நாடா இருக்கின்றதுனாலதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய சட்டத்தினால் மட்டும் கிடையாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களுடைய உடலில் ஓடக்கூடிய சகிப்புத்தன்மை என்கின்ற ரத்தத்தினாலதான் அவங்க பாதுகாப்பா இருக்காங்க. இதே உரிமை, சமநீதி, உள்ள இந்துக்கள் மீது எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல, இங்க உள்ள இந்துக்கள் இஸ்லாமியர்களோட கிறிஸ்தவர்களோட இணக்கமா தானே இருக்கிறாங்க. ஆமா, அப்புறம் எதுக்கு இது ஒரு மத நாடு? இப்ப ராமதாஸ் ஐயா சொல்லிருக்காருல, ஒரு சொல்லாத ஒரு கருத்தை திரிச்சு அசோக்ஜி என்ன சொன்னாரு, இவர் என்ன சொன்னாரு தெரியல. பொதுவா வன்னிய பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் தீவிர வைஷ்ணவர்கள், எங்க ராமனை கும்பிடக்கூடியவங்க, பெருமாள் பக்தர்கள். நான் கேட்கிறேன், ராமதாஸ் ஐயா நாளைக்கு சொல்லட்டும், ராமர் கோயில் கட்டக்கூடாது, அந்த இடத்துல பாபர் மசூதி தான் கட்டுவோம்னு சொல்லுவாரா? சொல்ல முடியாது. அவர் என்ன நினைக்கிறார்? இந்துக்கள் சொல்லக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் ராமர் கோயிலுக்கு ஆதரவா இல்ல. என்னுடைய கண்ணோட்டம் என்னன்னா, 2016 ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி அவங்க புது கோஷம் வச்சிருக்காங்க. அதுக்கு முஸ்லீம்கள் ஒருவேளை ஓட்டு போடுவாங்களோங்கிற ஒரு நப்பாசை இருக்கலாம்.
அது கனவுல கூட நடக்காது. இல்ல அது நம்ம அந்த அரசியலுக்குள்ள போவேன் உதிச்சாலும் ராமதாஸ் இல்ல. இப்ப நம்ம விவாதம் பாமக அறிக்கையை வச்சு இல்ல நான் கேட்பது அது இருக்கட்டும், அது தனி விவாதம். அது ஒரு இப்ப நான் கேட்பது வந்து நீங்க இந்துக்கள் இவர்கள் வைணவர்கள் சொல்லக்கூடிய இப்ப ராமர் கோயில் கட்டணுங்கிறத இந்தியா ஒரு பெரும்பான்மை இந்துக்கள் வாழக்கூடிய நாடு. எந்த இந்துக்கள் அதிகமா இருக்க கட்சி வந்து இதை ஆதரிக்குது? எந்த கட்சி தானே தீர்மானிக்குது? பகுஜன் சமாஜ் கட்சி ஆதரிக்குதா, சமாஜ்வாதி கட்சி ஆதரிக்குதா? சரி, ஆதரிக்கிற கட்சி சொல்லுங்க. நீங்க ஆதரிக்கிற எல்லா இந்துக்களும் ஆதரிக்கணும். எல்லா இந்துக்களும் எங்க சார் இருக்காங்க? விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, பாமக இருக்காங்க, திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, மதிமுக. அவங்கள இந்துக்கள் தானே. திருமாவளவன் ராமர் கோயில் கட்டணுங்கிறாரா? அவர் என்ன கட்ட கூடாதுங்கிறாரு. அவர் கேட்கிற என்னன்னா, அவர் தலித்துங்கிற போர்வையில இருந்துகிட்டு முஸ்லிம்களோட இணக்கு தலித்துகளுக்கு இஸ்லாமியர் எப்படி கூட்டணி வரும்? நான் கேக்குறேன், எங்க தலித் பெருமக்களுக்காக அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க சார். வரும்னா நீங்க வராதுங்கிற வராது எங்க வரக்கூடாதுங்கிறீங்க. இல்ல வராதுன்னு நான் சொல்றேன், வரக்கூடாதுன்னு சொல்லல. அவரை சுத்தி ஒரு இஸ்லாமிய வளையம் இருக்கு, அது அண்ணன் பாதுகாப்பா இருக்குன்னு அந்த நல்லெண்ணத்துல தான் நான் சொல்றேன். அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக அந்த கட்சி இருக்கணும். நான் ரெண்டு விஷயம் இதுல முரண்படுறேன் ஜீவன் சார். பொதுவா மோடி அவருடைய அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசுபடுத்துறாங்க. இப்ப அசோக் சிங்கால்ஜி சொல்லாத ஒரு கருத்தை சொன்னதா விவாதம் பண்றாங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம், ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய பணியை செய்வதற்கு ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலம் சொல்லக்கூடிய மசூதிக்கு போறார். அங்க போன அந்த நபரை கொச்சையா பேசுறது மட்டுமல்ல, காவல்துறை பொறுக்கி அவன் கழுத்த அறுப்போன்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர் பேசுறாரு. அவங்க வழிபாட்டு தலத்துக்குள்ள போகவே இல்ல. அவர் என்ன சொல்ற, போக கூடாதுன்னு இருக்கா? நான் கேட்கிறேன், வழிபாட்டுக்கு அது கூடுமட்டும், அவ்வளவுதான். நான் மசூதியா கோயிலா வரல. அதுக்காக பேசுறது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி நான் கழுத்த இருப்பேன்னு சொன்னா இது வரைக்கும் காவல்துறை ஏன் கைது செய்யல? தனிப்பட்ட வார்த்தை கேட்பது வந்து எத்தனை கட்சிகள் போலீஸ்காரங்க காவல்துறை அப்படி செய்திருந்தால் வழக்கே போடட்டும். எதிர்ப்பவர்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள். நீங்கள் காவல்துறை எதிர்த்தது இல்லையா? இந்து மக்கள் கட்சியோ இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோ கடந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எதிர்த்தது இல்லையா? ஜீவன் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி, இவர் தப்பு செஞ்சார், இன்ன தவறு செஞ்சாருன்னு சொல்லுவோம் முடிய சட்டத்திற்கு புறம்பாக யாரையா கழுத்த இருப்போம், குண்டு வச்சு கொள்வோம் எங்கேயா சொல்லிருக்கோமா? வன்முறையை தூண்டுபடியா நாங்க பேசிருக்கோமா? இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி வன்முறை தூண்டுமே பேசுனது இல்லையா? வேற எந்த அமைப்பு நாட்டுல வன்முறை தூண்டுமே பேசவே இல்லையா? காவல்துறை கழுத்தறுப்போன்னு என்னைக்காவது பேசிருக்குன்னு சொல்லுங்க. காவல்துறையையும் ராணுவத்தையும் நாங்கள் காக்கி பட, அவங்க நாங்க காவி பட, ரெண்டுமே இந்த தேசத்துக்கு முக்கியம். காவிகள் என்றுமே காக்கிகளுக்கு ஆதரவு தான், நாங்க மறுக்கவே இல்லை. ஏன்னா தேசத்துல ஒரு நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்ல, உள்நாட்டை பாதுகாக்கிறது போலீஸ், எல்லையில பாதுகாக்கிறது ராணுவம், ரெண்டுமே நாட்டுக்கு முக்கியம். யாராவது இருப்பாங்க அவங்கள வந்து பேர் சொல்லி நீங்க காவல்துறையை எதிர்ப்பதுங்கிறது தனி விவாத பொருள் ஆக்கல. அசோக்ஜி சொன்னதா இன்னைக்கு இவ்வளவு பெருசா பேசுறாங்க, டிவியில போடுறாங்க, பேப்பர்ல போட்டுக்கதான் நீங்க சொல்றீங்க. இப்படி ஒரு சம்பவம் இந்த நாட்டு சார் இத விவாதமா எடுத்தாதான் எங்க ராம ரவிக்குமார் சாரை வந்து நாங்க விவாதத்துக்கு கூப்பிட முடியும். என்ன சொல்றீங்க? போலீஸ்கார இது எதுக்கு நான் கூப்பிட போறேன்? இந்த விவாதம் எடுத்தாதான் ரவிக்குமார் சார் டிவில வரணும். அதனாலதான் உங்களை கூப்பிடுறாங்க. டிவில முக்கியம் இல்ல, இந்த தேசத்துல ஒரு சட்டம் உங்களை நாங்க கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம், இந்த விவாதத்தை எடுக்கிறோம். நாங்க எப்ப வேணாலும் நீங்க கூப்பிடுங்க, வந்து டீ சாப்பிட்டு அது வேற விஷயம் என்னன்னா, ஒரு காவல்துறையை வந்து எதிர்க்கிறது வந்து ரொம்ப கண்டிக்க தகுந்தது. ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த நாட்டுல ராமர் கோயில் கட்டாம எந்த நாட்டுல சார் கட்டுவாங்க சார்? இப்ப ஒரு வழக்கறிஞரா நீங்க வந்து இது ஒரு இந்து நாடுங்கறத நீங்க எப்படி வரையறுக்கிறீங்க? எப்படி சொல்றீங்க இந்து நாடுன்னா? இப்ப இருக்கிறது இந்து நாடா இல்ல இந்து நாடா ஆக்க முயற்சிக்கிறீங்களா? இந்துக்களின் நாடு. அதான் இந்துக்களின் நாடு, இது இந்துக்களின் நாடு. அப்ப இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாட்டுல இடம் கிடையாது? கண்டிப்பா உண்டு. எப்படி சிறப்பு இதுவும் இருக்கு. உலகத்துல எந்த நாட்டிலேயுமே இந்துக்கள் நாடு சொல்லிக்கோங்கிறீங்க. இந்துக்கள் நாடுன்னு நீங்க இப்போ சட்ட ரீதியாக நீங்க சொல்லுகின்ற பொழுது உலகத்திலே எந்த கான்ஸ்டிடியூஷன்லயுமே சிறுபான்மை மக்களுக்கு என்று சிறப்பு உரிமை கிடையாது. உலகத்திலே எந்த நாட்டிலும் கிடையாது. இந்தியாவிலே மாத்திரம்தான் இந்த சிறுபான்மையருக்கு. இந்தியா மாதிரி நாடு உலகத்துல வேற எங்கேயாவது இருக்கா? இத்தனை தேசிய இனங்கள், இத்தனை மதம், பழக்க வழக்கம், கலாச்சாரத்துல வேறுபட்டு ஒரு துணை கண்ட மாதிரி அமைப்புள்ள நாடு வேற எங்கேயும் இருக்கா? ஆப்பிரிக்கா என்று சொல்லப்படுகின்ற நாட்டிலே இருக்கக்கூடிய இன மக்கள் இந்தியாவை விட அதிகப்படியான இன மக்கள், கோத்திரம் சொல்லுவாங்க. எல்லாருமே கருப்பின மக்கள் தான். கருப்பின, கருப்பு கலர்ல கருப்பு. சரி, அவர்கள் இந்தியாவோட அமைப்போட நீங்க அதை ஒப்பிட முடியாது. இத்தனை பல்வேறு மொழிகள், இத்தனை பல்வேறு தேசிய இனங்கள், இத்தனை கலாச்சாரம், இந்தோ ஐரோப்பிய இது, ஆரிய திராவிட இது, இத்தனை கலப்பினங்களை சேர்ந்து வேற எங்கேயுமே இருக்காது. மங்கோலியர் தேசிய இனம் கூட இந்தியால கலந்துருக்குங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அமைப்புக்கு எப்படி நீங்க ஒரே மாதிரியான ஒரு சிவில் கல்ச்சரை வந்து நீங்க அறிவு சார்ந்த நாடு.
இந்தியாவில் இருந்து யாத்ரீகர்கள் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்திய யாத்ரீகர்கள் வெளிநாட்டு சென்றிருக்கின்றார்கள். வெளிநாட்டில் இருந்த அறிஞர்களும் இந்தியாவிற்கு பயணமாக வந்து அறிவை கட்டி சென்றிருக்கின்றார்கள். அடுத்த ஒரு காலகட்டம் வருகின்ற பொழுதுதான் வெளிநாட்டில் இருந்து வாணிபம் செய்வதற்காக மக்கள் வந்தார்கள். சீனா நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட எல்லா நாகரீகங்கள் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க நாகரீகத்துக்கும் பாரத நாகரீகத்துக்கும் தொடர்பு இருக்கின்றது. ரோமாபுரியில் இருக்கக்கூடிய நாகரீகத்திற்கும் பாரத நாகரீகத்துக்கும் தொடர்பு இருக்கின்றது. எல்லாம் வரலாற்று ரீதியான உண்மைகள். அதை யாரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. எந்த நாட்டிலே எந்த மதம் சார்ந்திருந்தாலும் அனைத்திலுமே இந்திய நாட்டில் இருக்குகின்ற அந்த மகாபாரதம் போன்ற அந்த இதிகாசங்களுடைய தாக்கம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மொழிகளில் கேட்ட கேள்விக்கான பதில் இல்ல சார். பல்வேறு வகைப்பட்ட தேசிய இனங்கள் உள்ள நாடுகளுக்கு எப்படி ஒரே அமைப்பு இருக்கும் சார்? இந்துக்கள்ல எல்லாருடைய திருமண பழக்கவழக்கம் ஒன்னா இருக்கா? கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இது இருக்கணும், உங்களுக்கு சிறப்பு செலவு கூட கூடாதுன்னு சொல்ல முடியும்? இந்தியா நீங்க ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்களுக்கு ஒரு கடவுள் கிடையாது. இந்துக்களுக்கு 33 கோடி தேவர்கள். தனித்தட்ட பழக்க வழக்கங்கள் மதிச்சு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மாதிரி முஸ்லிம் அந்த நானாத்துவத்தில் ஏகத்துவம் என்று சொல்லப்படுகின்ற எல்லோரையும் ஒன்றாக சமமாக பாவிக்கின்ற அந்த லோகா சமஸ்தா சுகுனோ பவந்து என்று சொல்லப்படுகின்ற அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும், அனைத்து தரப்பு மக்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய கூற்றுக்கு சொந்தமாக இருக்கின்ற அந்த இதுதான் இந்து. அந்த தர்மம் தான் இந்து தர்மம். இல்ல சார், இந்து தர்மத்தை பத்தி இப்ப யாருமே விமர்சிக்கல. எந்த இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இவங்க இந்து தர்மத்தை பத்தி விமர்சிக்கல. நீங்க இந்து தர்மத்தை விமர்சிச்சு இல்ல அது புனிதம் நீங்க விளக்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அதை கேட்கல. தனிப்பட்ட கலாச்சாரங்கள்ல அவங்கவுங்க உரிமைகளுக்கு அவங்கவுங்களுக்கு சில சலுகைகளோட அவங்கவுங்க கலாச்சாரத்தை பேணுவதற்கு இருப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு என்று வெள்ளையர்கள் வெளிநாட்டில இருந்து இங்க வந்தார்கள், அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதற்காக அவர்களுக்கு என்று ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பு என்று சொல்லப்படுகின்ற தேவையில்லை. வெள்ளையர்கள் சென்று விட்டார்கள். வெள்ளையர்களுக்கும் அல்லது அவர்களுடைய ஆர்கனைஸ்டு ரிலிஜன் என்று சொல்லப்படுகின்ற ஒருங்கிணைக்கப்பட்ட சமயம் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவ மதத்திற்கு எந்த சிறப்பு சலுகையும் தேவையில்லை. உலகளாவிய மதம் இந்து மதம் தான் இந்தியாவிலே மட்டும் இருக்கின்றது. சிலுவை யுத்தங்களை நீங்க திருப்பி மதம் தான் வரீங்க. அதாவதுங்க, ஒரு மனுஷன் இருக்கா இந்தியன், அவனுக்கு எனக்கு கடவுளை இப்படிதான் வணங்குவேன் உரிமை சொல்றான். சரி வணங்கிக்கோங்கிறான். இல்ல நீ இப்படிதான் வணங்க கூடாது இப்படிதான் சொல்றது அப்படி யாருமே சொன்னார்கள்? எங்க சொன்னார்கள்? அப்புறம் அவர்களுக்கு என்று சில கலாச்சாரங்கள் இருக்கு, திருமண பழக்கம் இருக்கு, நாங்க இதுபடி இருந்துக்கிறோங்கிறாங்க. அதுல ஏன் அதுல இந்துக்களுக்கு என்ன பாதிப்பு, பிறருக்கு என்ன பாதிப்பு? இந்துக்களுக்கு பாதிப்பு இல்லை. இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டங்களோ கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டங்களோ விவாகரத்து சட்டங்களோ திருமண சட்டங்களோ இருப்பதில் இந்துக்களுக்கு என்ன பாதிப்பு? அதுல பிற மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அந்த கலாச்சாரங்கள். இந்துக்களுக்கு என்ன பாதிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கேதான் பிரச்சனை வருகின்றது. ஒரு இந்து பெண்ணை ஒருவன் காதலித்து திருமணம் செய்ய ஒரு திருமணமானவர் திருமணம் செய்கின்றார்கள், மறு திருமணம் செய்கின்றார்கள். கண்டிப்பாக சட்டத்தின் பால் அது குற்றம். ஒரு இந்து ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று இந்து மத சட்டப்படி செய்ய வேண்டும் அல்லது அந்த பொது சட்டத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அல்லது ஜெனரல் ஆக்ட், ரெண்டுல ஒண்ணுல தான் செய்ய முடியும். இப்போ ஜெனரல் ஆக்ட் படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 30 நாள் முன்னதாக நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், அதான் இங்கிலீஷ் ஆங்கிலத்திலே சொல்லவில்லை, ஜெனரல் சொன்னார். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அது பொதுவான. இதற்கு குறுக்க வழியாக ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அதற்காக இருக்கக்கூடிய பிரஸ்பைட்டர் சொல்வார்கள், ஒரு கிறிஸ்தவ ஒரு போதகருக்கு ஒரு அந்த இதை கொடுத்திருக்கிறார், உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். அவரிடத்திலே சென்று நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன், என்னை திருமணம் செய்து வையுங்கள் என்று சொன்னால் ஒரே நிமிடத்திலே அவர் அங்கே திருமணம் செய்து வைக்கப்படுகின்றது. அவருடைய புக்கில் எழுதிவிட்டதாக இவர்கள் மதம் மாறிவிட்டார்கள். ஆக சரி, இதுல அவங்க 2 பேர் தனிப்பட்ட பிரச்சனை தானே. இதுல என்ன சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு? யாரோ ஒரு முருகன் ஜோசப்பா மாதிரி யாரோ ஒரு பொண்ணு ஸ்டெல்லாவியோ ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு போறாரு, அதனால என்ன? ஒரு சமுதாயத்திலே ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு பாதிரியார் காரணமாக இருக்கக்கூடாது. அந்த முருகனுக்கு இந்துவா கிறிஸ்டினா தீர்மானிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? முருகனுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு இந்துவா உரிமை இருக்கா இல்லையா? அவனுக்கு நான் கிருஷ்ணா மாற போறேங்கிற அதுல என்ன பிரச்சனை? சமுதாயத்துல என்ன சார் பாதிப்பு? மாறுறத பத்தி பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த பாதிரியார் அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு அந்த சபையில வருகின்ற ஒரு குடிமகனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தது என்று சொன்னால் ஓகே,
சரி, ஏதோ ஒரு காரணத்திற்காக எங்கோ இருந்து திருடி வரப்பட்ட ஒரு பெண்ணை அல்லது எங்கோ இருந்து ஏதோ ஒரு அப்படி இருந்தா கண்டிப்பா சட்டம் தண்டிக்கும். அப்படி அவங்களை காப்பாத்துற வகையில சட்டம் கிடையாது. சட்டம் இல்ல இந்த பையனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி பயகாமி 2வது திருமணம் பண்ணா கண்டிப்பா இல்ல சட்டத்துல நானே வழக்கு போட்டிருக்கின்றேன். அப்புறம் என்ன, அது தவறு சார். அதை நீங்க எப்படி மதத்தோட சேர்க்க முடியும்? இந்த தவறை அது எவனோ ஒருத்தர் செய்யற தவறு, அது சட்டத்துல கண்டிப்பா தவறுகளை அனுமதிப்பதற்காக சில சட்டங்களில் சில ஓட்டைகளை இங்கு இருக்கின்ற ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு ஒரு சட்டம் இந்தியாவிலே, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இருக்கின்ற சட்டங்கள். இப்ப இஸ்லாமியர்களை பொறுத்தமட்டில் குரான் என்று சொல்லப்பட்ட அதன் அறிவு சார்ந்த ஒரு அல்லாவை தவிர இது அறிவு என்று சொன்னார்கள். அதில் குரானிலே இருக்கின்ற நல்ல கருத்துக்கள், ஒரு மனிதன் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும், எப்படி அவன் தன்னுடைய உணவு பழக்கங்களை எப்படி உட்கொள்ள வேண்டும், எப்படி அவன் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவன் மனைவி வைத்திருக்கலாம் என்றெல்லாம் அன்றைய காலகட்டத்திலே அரேபிய நாட்டில் இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எழுதியிருக்கின்றார்கள். அன்றைக்கு போர் நடந்திருக்கின்றது, சிலுவை யுத்தங்கள் என்கின்ற அந்த யுத்தங்கள் நடக்குகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான ஆடவர்கள் கொல்லப்பட்டார்கள். பெண்கள் அதிகமாக இருந்த காரணத்தினாலே ஒருவனுக்கு இப்ப அவங்க அந்த சட்டங்கள் எல்லாம் மாத்திக்கணுங்கிறீங்களா நீங்க? கண்டிப்பாக காலம் 5000 வருடத்துக்குள்ள இந்து மத சட்டங்களை நீங்க மாத்துங்க நம்ம சொல்லுவாங்க. இது எதுக்கு தேவையில்லை? இன்னொரு மதத்தை போய் நீ மாத்தணும், அவங்க இதுதானே தேவையில்லாத பிரச்சனை. மதத்தை சொல்லவில்லை, குரான் என்று சொல்லப்படுகின்ற குரானிலே, குரான் ஒரு சட்ட புத்தகம், நீதி நூல். எப்படி ஒரு மனிதன் அந்த ஒரு இஸ்லாமியன் என்று சொல்லுகின்ற அவன் ஒரு ஒரு மனிதாபிமானம், மனிதநேயம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நீ வட்டி வாங்கக்கூடாது, இந்த மாதிரி பல நல்ல கருத்துக்களே இருக்குகின்றது. இது எதற்கென்றால் அந்த மனிதர்கள் பண்பட்டு வாழ வேண்டும், மனிதர்களுக்குள்ளே கலவரம் வரக்கூடாது, இந்த பெண்களுக்காக கலவரம் வரக்கூடாது. அதற்காக அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை ஏற்ப குரானிலே சில தத்துவங்கள் இருக்குகின்றது, நல்ல அறிவு சார்ந்த தத்துவங்கள், அதை வரவேற்கின்றோம். அதற்காக குரானை மேற்கோளாக காட்டி காபிர்களை எல்லாம் கொல்லுவோம், நாம் குண்டு வைப்போம், தீவிரவாதத்தை வைப்போம், இப்படி என்று தமிழ்நாட்டில் எத்தனை முஸ்லீம் வந்து இப்ப இந்துக்களை வந்து கொலை பண்ணுவோம்னு முடிவு பண்ணிருக்காங்க? ஒரு எண்ணக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்ல இஸ்லாமியர்கள் 90 விழுக்காட்டிற்கு மேலான இஸ்லாமியர்கள் இந்த தீவிரவாதத்தை எதிர்க்கின்றார்கள். எனக்கு தெரியும், வழக்காடி கொண்டிருக்கின்றார்கள், நீதிபதிகள் இருக்கின்றார்கள், எனக்கு நல்ல உறவு இருக்கின்றது. அதாவது ஒரு மக்கள் இஸ்லாமியர்கள் குண்டு வைக்கிறாங்க, தீவிரவாதம் அடிப்படையில் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு? 5% உள்ளாக 5லிருந்து 10%. நீங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் நினைக்கிறேன், எந்த முஸ்லீமால உங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு, இந்துக்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு? முஸ்லீமால வரவில்லை, தீவிரவாதிகளாலே வருகின்றது. யாருக்கு பாதிப்பு என்று சொன்னால், என்றைக்கு எங்கே தீவிரவாதம் வருகின்றதோ அந்த மக்களுக்கு தான் பாதிப்பு. இஸ்லாமியர்கள் சிறுபான்மைகள் சிறப்பு சட்டங்கள் கொடுக்கூடாது போய் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் டாபிக் கொண்டு போய் கிடையாது. இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் கிடையாது. இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளை தண்டிப்பதற்கு பயப்படுகின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கு தண்டிக்கணும் கவர்மெண்ட் இருக்குல்ல சார். முதல்ல நீங்க தீவிரவாதிகள் எதுக்கு சார் இஸ்லாமியா தொடர்படுத்துறீங்க? யாரோ ஒரு ஆப்கான் தீவிரவாதி வச்சா இங்க உள்ள முஸ்லீம் கண்டிக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இங்க உள்ள இந்திய குடிமகன், ஒரு இந்திய குடிமகன் எதுக்காக போய் ஒரு பர்மாவிலே அங்க பிரச்சனை என்று சொன்னால் இங்கே எதற்காக பேரணி வேண்டும்? சென்னையிலே யார் கேட்டார்கள்? ஏன் ரெட்டை கோபுரம் இடிச்சப்ப இங்க போராடலையா? உலகத்துல எங்க நடக்கும் போது சொல்லுகிறீர்கள், நீங்கள் இப்ப சொன்னீர்கள். இல்ல நீங்க இவங்க ஏதோ அவங்களுடைய ரிலேட்டிவ், நீங்க தாலிபான்களை இங்க ராமநாதபுரத்துல இருக்க பாயோடையும் திருநெல்வேலியில இருக்க பாயோடையும் ஐஎஸ்ஐஎஸ்க்கு பனியன் போட்டு வந்தான், ராமேஸ்வரத்துல தானங்க போட்டு வந்தான். தாலிபானுக்கு ஆதரவா ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆதரவா தமிழ்நாட்டுல யாரு போட்டது? ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தானே. நான் எல்லாரையும் சொல்லல, பனியன் போட்ட இந்த ஆதரவா இருக்கக்கூடிய முஸ்லீம்களை சொல்றேன். 2-3 விஷயங்கள் அவங்ககிட்ட நான் பதிவு செஞ்சாகணும். பொதுவா இந்துக்கள் யாரையும் வெறுப்புணர்வை தூண்டுவதே கிடையாது, எல்லாரையும் மதிக்கக்கூடிய மதம் தான். இல்ல அவங்களுமே இந்துக்கள் மீது இதுவரை எந்த இஸ்லாமியர்களும் இந்துக்கள் தமிழ்நாட்டுல சார் எங்க ராமகோபால் ஐயா சொல்லுவாரு, நாய் வாழ ஆட்டலாம், வாழு நாய் ஆட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. இந்த நாட்டுல பெரும்பான்மை மக்களை எந்த சலுகையும் கிடைக்கல, சிறுபான்மைக்கு எல்லா சலுகையும். பெரும்பான்மை மக்கள் நீங்க யார சொல்றீங்க? இந்துக்கள் தான். இந்துக்கள் இந்துக்களா இல்ல, பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களா இருக்காங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வி பொருளா இடஒதுக்கீடு இருக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, இது போக அருந்தியர்களுக்கு தனி. இவங்க எல்லாம் இந்துக்கள் தானே. தாழ்த்தப்பட்டவர்கள் இந்து, பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்துக்கள் கிடையாதா? தேவர், வன்னியர், நாடார்லாம் இந்துக்கள் கிடையாதா? அவங்களுக்கு எங்க அவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருக்கு இப்ப இடஒதுக்கீடு இல்ல? இன்னைக்கு இந்திய சமூகத்துல இடஒதுக்கீடு யாருக்கு? வேற என்ன சலுகை எதிர்பார்க்கறீங்க? இந்த நாட்டுல எல்லா மக்கள் இந்துக்கள் தானே. ஆமா, இந்துக்கள் மீன்ஸ் இந்துக்கள் சர்டிபிகேட்ல போட்டிருக்க எல்லாரும் இந்துக்கள் தான். இந்துக்கள் தான். அப்புறம் எங்க அதுல பிரிவு வந்துச்சு?
இடஒதுக்கீடு கூடாதுங்கிறீங்க இந்துக்களுக்கு. இல்ல, நீங்க விஷயத்தை ரசித்திருப்பாங்க. நான் கேக்குறது என்னன்னா, நீங்க என்ன சொன்னீங்க? ஆல்பர்ட்டுக்கு கிடைக்கிற சலுகை, அல்லா பிச்சைக்கு கிடைக்கிற சலுகை ஆறுமுகத்துக்கு கிடைக்குன்னு நான் சொல்றேன். ஏன் இன்னைக்கு தலித் எஸ்சின்னு போட்டா இடஒதுக்கீடு கிடைக்குதா, முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குதா? எது இன்னைக்கு தலித் எஸ்சிக்கு இடஒதுக்கீடு கிடைக்குதா, எம்பிசி கிடைக்குதா? சூடான ஐஸ்கிரீம் இருக்கா? எங்க தாளுங்க நீங்க ரொம்ப இதா கேக்குறீங்க. அப்ப இடஒதுக்கீடு இல்லன்னா ஒரே நான் கேக்குறது ரெண்டு விஷயம். அண்ணன் பேசுறப்ப சொன்னீங்க ஒரு மதம் மாறி போனா என்ன ஆச்சு அப்படிலாம் கேட்டீங்க. எங்க தாளுங்க சொல்லுவாரு, சூடான ஐஸ்கிரீம் இருக்கா? ஒரு நாடாரா இருந்தா நீ கிறிஸ்தவ நாம ஆயிட்டா அங்க சாதி இல்லையா? நீ எப்படி கிறிஸ்தவ நாடாராவா, கிறிஸ்தவ வன்னியராவா, கிறிஸ்தவ பிள்ளையாவா? சாதிகளே இல்லாத ஒரு மதம் தானே முஸ்லிம் கிறிஸ்தவம். சாதி இல்லாத மதம் தானே எனக்கு ஒரு பதிவு செய்யணும் ஜீவன். நீங்க கேட்டீங்க ஒரு வேற ஒருத்த ஒரு கிறிஸ்டினா போனா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இதே தான் நான் திரும்ப கேட்கிறேன். அதே ஒரு மரியதாசா இருக்கிறவன் திரும்ப மாரியப்பனா வந்தா எங்களை கட்டாய மதமாற்றம் பண்றோம்னு சொல்றீங்க. இல்ல நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, முஸ்லீம் கிறிஸ்டினுக்கு சலுகை இருக்கு, இந்துக்களுக்கு இல்ல. நீங்க எந்த இந்துக்கு இல்ல? இன்னைக்கு உங்களுக்கு செங்குந்த முதலியார்ல இருந்து கோயில் காசு எடுக்கிறாங்கல்ல அரசாங்கம், எங்க கோயில் காசு எடுக்கிறாங்க. நீங்க யார சொல்றீங்க? சார் எஜுகேஷன் சோசியல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி பேக்வர்ட் கிளாஸ் வேற யாருக்கு என்ன கேக்குறீங்க? அதுவும் ஹிந்துக்கு மட்டும் தான் உண்டு. அது ஹிந்து எஸ்சிக்கு தான் இடஒதுக்கீடு உண்டு. இப்ப ராஜேஷ் அண்ணா ஒரு இன்ஸ்டிடியூஷன் தொடங்குறாருங்க, இவருக்கு 1008 கட்டுப்பாடு இருக்கு. இவரே ஒரு முஸ்லீமா இருந்தா இந்த பாயிண்ட் ஓகே. இப்ப நீங்க பேசுறீங்க பாருங்க, இது சட்டப்படி பேசுறீங்க. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட்டுக்கு சலுகை கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதானே. இரண்டாவது, படிக்கக்கூடிய முஸ்லிம் மாணவனுக்கு கிடைக்கிற சலுகை மாதிரி கிறிஸ்தவ மாணவனுக்கு கிடைக்கிற சலுகை மாதிரி அது கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இல்ல நான் என்ன கேக்குறேன், அது மொழி வழியிலயும் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு உண்டு தெரியுமா உங்களுக்கு? இங்க இருந்து தெலுங்கர்களுக்கு உண்டு, அங்க தமிழ் தெலுங்குல போய் தமிழர்களுக்கு உண்டு, இதெல்லாம் உண்டு. அப்ப இது மைனாரிட்டிங்கிற அடிப்படையில வருது. அது மைனாரிட்டிங்கிறத இந்த இடத்துல ரிலிஜன் பேசினா மட்டும் பாக்கல. குறிப்பிட்ட பெரும்பான்மை மக்கள் மத்தியில டிஃபரெண்டா ஒரு டாக்குமெண்ட்ரி குரூப் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கறதா. இப்ப மாவட்டத்துல பெரும்பான்மையா கிறிஸ்தவங்க ஆகிட்டு இருக்காங்க, இந்துக்கள் சிறுபான்மை ஆகிட்டு இருக்கமே. கோயம்புத்தூர்ல தனிப்பட்ட விருப்பம் சார். எந்த கடவுளை வணங்கணும் அவங்களோட மைனாரிட்டிங்கிறதுக்கு என்ன வரையறை வச்சிருக்கீங்க? என்ன எல்லை? சிறுபான்மை என்பதற்கு என்ன எல்லை வரையறீங்க சொல்லுங்க. அது மைனாரிட்டிங்கிற எல்லையை தாண்டி போறாங்கங்கறீங்களா? ஆமா, அது எண்ணிக்கை அதிகமா இருக்குறீங்களா? பாகிஸ்தான் குமரி மாவட்ட கிறிஸ்தவர்கள் அதிகம் சொல்லிட்டு போயிருங்க. ஆமா, மாறிக்கிட்டு இருக்காங்களா? அங்க இந்துக்கள் சிறுபான்மை ஆகிட்டு இருக்குமே. அப்ப அங்க உரிமைக்காக நாங்க எங்க சிறுபான்மை செலவு கொடுன்னு சொல்லுவீங்க, சொன்னா ஏத்துக்குமா அரசாங்கம்? அப்படி இல்ல. ரெண்டு விஷயம் என்னன்னா, அவனுக்கு கிடைக்கிற செலவு எங்களுக்கு கிடைக்கணும், அதான் சொல்றேன். இல்ல நீங்க அப்படி கோரிக்கை வைங்களே. எந்தெந்த மாவட்டத்துல இந்துக்கள் சிறுபான்மையா இருக்காங்களோ அங்க எங்களுக்கு இந்த சிறுபான்மைகளுக்கான உரிமை கொடுங்கன்னு கேளுங்களேன். நாங்க கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? எங்களுடைய உரிமை ஏன் கொடுக்கற? இல்ல நீங்க அப்படி கேளுங்க, நீங்க ஏன் கொடுக்கறேன்னு நான் கேக்குறோம். இல்ல நீங்க அப்படிப்பட்ட கோரிக்கை வைக்கிறது இல்ல, நீங்க மத அடிப்படையில தான் கேக்குறீங்க. என்ன சொன்ன சட்டம் வகிக்கின்ற பொழுது இப்ப தனி தொகுதின்னு வைக்கிறாங்க, அங்க ஒரு ஹரிஜனாக இருக்கக்கூடிய மட்டும்தான் போட்டியிட முடியும். அவன் ஒரு மதம் மாறி போயிட்டான்னு போட்டியிட முடியாது. அம்பேத்கரைய மதமாற்றத்தை எதிர்த்திருக்காரு. இந்த ஒரு உதாரணம் போதும் எங்களுக்கு. ஒரு அரிஜினலா இருந்து வேற மதத்துக்கு தனி வாக்காளர் முறை ஏத்துக்கிறீங்களா? இரட்டை வாக்குரிமை, தனி வாக்காளர் உரிமை இதை ஏத்துக்கிறீங்களா? வேணும் சார். அதை ஏத்துக்கிறீங்க? அம்பேத்கருடைய அந்த கோரிக்கை ஏத்துக்கிறீங்க? சரி, அம்பேத்கர் காலத்துல ஏத்துக்கிறது. சரி, அப்ப உங்களோட இந்து மக்கள் கட்சி ஏத்துக்குது. அம்பேத்கர் காலத்தில் இருந்த ஜனசங்கம் இந்த கோரிக்கை ஏத்துக்குச்சா? இரட்டை வாக்குரிமை, தனி வாக்காளர் உரிமை அம்பேத்கருடைய கோரிக்கை ஜனசங்கம் இந்து மக்கள் என்னுடைய கருத்து தான் சொல்ல முடியும். ஜனசங்கமே இல்ல. இப்ப நீங்க சொல்றது என்ன நியாயம்? ஜனசங்கத்தினுடைய பரிணாமங்கள் தானே சார் நீங்களா? உண்மை சார். ஜனசங்கத்தை நீங்க விமர்சிச்சிருக்கீங்களா? அவரோட கருத்து தானே நாங்க சொல்றது. அவரோட காலத்துல அவரோட கருத்தை ஏத்துட்டு இப்போ நாங்க ஏத்துக்கிறோம் விஷயம் ஜீவன். இப்போ யோகாசனம் இருக்கு, அது ஒரு மத கண்ணோட்டத்தில் பாக்குறாங்க. பார்க்க கூடாது. யோகம் என்பது தமிழருடைய கலை. எங்களுடைய பார்வை நான் சொல்றேன். எங்க சிவன் அவன் தாண்டவ மாட்டான். பதஞ்சலி முனிவர் தான் யோகத்தினுடைய தந்தை. ராமேஸ்வரத்துல அவருடைய ஜீவ சமாதி இருக்கு. நீங்க மதமா பார்க்கவே வேணாம். இது இந்துக்கள் மட்டுமே பண்ணட்டும், நீங்க முஸ்லீம் பண்ணக்கூடாது, ஏன்னா அறாம். பண்ண வேணாம்னு நாங்க சொல்றோம். கிறிஸ்தவங்க பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அவங்க நீங்க அதாவது இத நீங்க ஒரு மதமா நீங்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, எங்க நமாஸே கூட ஒரு தியானம் தான் அதுவேங்கறாங்க. நான் என்ன சொல்றேன், இது உடற்பயிற்சி. நான் என்ன இதையே எதுக்கு நீங்க திணிக்கிறீங்க? யோகா பண்றவங்க பண்ணட்டும், நாங்க தொடர்புபடுத்தவே இல்ல. சார் எத்தனோ முஸ்லிம்ஸ் யோகா பண்றாங்க சார், இயல்பா பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது கூட பண்ண வேணாம் நான் சொல்றேன், ஏன்னா அது ஹராம். அது எதுக்கு நீங்க சொல்றீங்க? பண்ண வேணாம் நான் சொல்றேன். அப்ப உடல் தேவைக்கு அவங்க எது பண்றாங்க, அதுல எதுக்கு இது இந்து மதத்துல இருக்கு, இது முஸ்லிம் மதத்துல இருக்கு? இது மதத்தினுடைய சாயம் பூசுனது யாரு? அவர் மோடி. அப்ப நீங்க சொல்ற விஷயம் தான் கலைஞர் ஐயா சொல்லிருக்காரு இன்னைக்கு, அது நல்லதான்னு சொல்லிருக்காரு. அப்ப மோடி நல்லது சொன்னா ஏத்துக்க வேண்டியதானே? இன்னைக்கு குரானை பத்தி பேசிருக்காரு, அது விவாத பொருள் ஆக்கிருக்கீங்க. அறிவு சார்ந்த விஷயம் குரான்ல இருக்குன்னு சொல்லி மோடி எது சொன்னாலும் எதிர்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் இன்னைக்கும் எதிர்க்கல. அப்ப மோடி நல்லதும் சொல்றாருல்ல, அதை சொல்லணுமா இல்லையா?
இல்ல மோடி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றத வந்து யாரும் விமர்சிக்கல. இந்த மாதிரி கீதையை சொல்லுகின்ற பொழுது கீதையை சொல்லுகின்ற போது எதிர்த்தவர்கள் குர்ஆனை சொல்லுகின்ற பொழுது ஏன் எதிர்க்கவில்லை? கீதையை யார் எதிர்த்தா? எத்தனை பேர் யார் எதிர்க்கல? கீதையை தேசிய, அதாவது இப்ப வந்து குர்ஆனை வந்து தேசிய மொழியாகணும், அது குர்ஆன்ல உள்ளதை இந்தியா முழுவதும் பரந்துபட்ட பார்வை பாருங்க. வந்து இந்தியாவுடைய பரந்துபட்ட பார்வை பாருங்க. குர்ஆன்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்வோம், விவிலியத்துல இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துவோம், பகவத்கீதையில இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துவோம். இது ஒரு ஹிந்துவோட பார்வை. இதே இது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பெருமக்கள் கீதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதுல இருக்க நல்ல கருத்து ஏத்துக்கிறாங்களா? கிறிஸ்தவங்க ஏத்துக்கிறாங்களா? இதுவரை எந்த இஸ்லாமியர்கள் அது பகவத்கீதையை வந்து தப்பான நூல்னு இதுவரை பதிவு செஞ்சிருக்காங்களா? அவங்க எதுவுமே சொன்னது கிடையாது சார். விவிலியத்தை பத்தி சொல்லியிருக்காங்களா? இல்ல எந்த கிறிஸ்தவர்களால் பகவத்கீதையை வந்து படிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? விமர்சிச்சிருக்காங்க. அவங்க பைபிளை படிக்கிறாங்க சார். பைபிளை ஏத்துக்குவீங்களா சார்? நீங்க பைபிளையும் குர்ஆனையும் ஏத்துக்கிறீங்களா? அதுல உள்ள நல்ல விஷயங்களை நான் எடுத்துப்பேன் சார். எடுத்துக்கோங்க. இப்ப அவங்க எதுவுமே சொல்லலையே. இப்ப ஏதாவது நீங்க ஒரு இந்துவை போய் குர்ஆனை படின்னு சொல்றதோ ஊழியம் படின்னு சொல்றதோ எவ்வளவு ஒரு பலாத்காரமான முயற்சியோ, அதே மாதிரிதான் நீங்க போய்கிட்டு கீதையை வச்சுக்கிட்டு நீ ஏத்துக்கோ, இதுல நல்லதை ஏத்துக்கோ. நல்லது எடுத்துக்க நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு இறை ஒரு மறை, அது அவங்களுடைய கோட்பாடு சார். யூத மதமும் அதுதான், கிறிஸ்தவ மதமும் அதான். உலகத்துல எல்லா மதமே செமிட்டிக் மதங்கள் எல்லாமே ஓர் இறை தான். அப்ப இந்து மதம் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஏத்துக்கிற மதம் நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? அது எப்படி சார் நீங்க இன்னொருத்தவங்க சொல்ல முடியும்? நீங்க இல்ல சார், பரந்துபட்ட பார்வை இந்துக்கு தான் சார் இருக்கு. மத்தவங்க ஒரு இஸ்லாமியிட்ட போய் இந்து மதம் தான் உயர்ந்தது நீ ஒத்துக்கோனா அவங்க எப்படி சார் ஒத்துக்கன்னு சொல்லல. உன் மதம் தான் நீ வசத்தின்னு சொல்றல, என் மதத்தை தாழ்த்தி பேசாத. அவங்க எப்ப தாழ்த்தி பேசியிருக்காங்க? பேசுறவங்க பல பேர் இருக்காங்களே. மேடைகளை வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்துறாங்களா? பகவத்கீதை இழிவுபடுத்துறாங்களா? இந்து மத கடவுள்களை வந்து உங்களுக்கு எத்தனை வீடியோ காட்சிகள் நான் கொடுக்கிறேன். இஸ்லாமியர்ல அறிவு பெருமக்கள் இஸ்லாமிய அமைப்பு ஏதாவது பிரதிநிதியா இருக்கணும். யாரோ ஒரு உதிரியா அதை கண்டிக்கணுமா இல்லையா? இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு நபர் யாரோ ஒருத்தர் பேசினா அதை கண்டிக்கணுமா இல்லையா? கண்டிக்கலன்னா அது நியாயமா? நீங்க சொல்லுங்க. அதாவது எனக்கு தெரிந்து எந்த இஸ்லாமிய வீடியோ ஆதாரங்கள் சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்கள் தான் அவங்க சொல்றாங்க. அவங்களுடையது சார். குர்ஆன்ல உள்ள வசனம் இருக்கு, லக்கும் தீனுக்கு வலியதீன்னு, அவரவர் மார்க்கும் அவரவருக்குன்னு சொல்லி அந்த கோட்பாடை நீங்க பயன்படுத்துங்க நான் சொல்றேன். மதத்துடைய வழிபாட்டு உரிமையில தலையிடுகின்ற போதுதான் பிரச்சனை. சரி, அப்படி இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுடன் திமுக, அதிமுக, நீங்க சொல்ற மாதிரி பாமக, மதிமுக, இந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய கட்சிகள் எதுக்காக கூட்டணி வச்சுக்கிறாங்க? அவங்கள இது பண்றாங்க. ஓட்டு சார், ஓட்டு பெரும்பான்மையான இந்துக்கள் தான். அப்ப எந்த இந்துக்களுக்காக பாடுபடுறீங்களோ அவங்களே உங்க கருத்து ஏத்துக்கிறாங்க. கலைஞர் இந்துக்கள் நடிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அன்னைக்கு ஒரு நாள் விரதத்தை கொச்சப்படுத்துறாங்க, இஸ்லாமியருடைய நோன்பை கொச்சப்படுத்துறாங்க. அவங்க நோன்பு இருக்காங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். இவங்க நல்லா காலையில நல்லா சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு என்ன நீ தொப்பி போட்டு நடிக்கிறீங்க? நடிப்புக்காரங்களா நீங்க? நான் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு, நீ இஸ்லாமிய மதத்தை மதிக்கிறேன்னு சொன்னா வாழ்நாள் தொப்பி போடு. நான் நடிக்க மாட்டேன், நான் ஹிந்துவாக இருக்கிறேன், அவருடைய வழிபாட்டு உரிமை நான் மதிக்கிறேன். கண்டிப்பா. இப்ப இந்த மசூதி விவகாரத்துல வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது மசூதி இருந்துச்சா இல்லையானா இது பிரான் அடிப்படையில் நீங்க எடுக்கிறீங்க. பிரான் அடிப்படையில் அகழ்வாராய்ச்சியில இருக்கு அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் பதிவு செய்யப்படுது. எல்லா முருகன் ஸ்தலமோ இப்போ சிவன் ஸ்தலமோ எல்லாமே வந்து பௌத்த விகாரங்களை இடிச்சுட்டு தான் கட்டுப்பட்டதுன்னு ஒரு வாதம் இருக்கு. மயிலை சீனி வெங்கடசாமி அவருடைய நூல்ல அவர் அழகா சொல்ல, காஞ்சி சங்கரமடத்துல கூட நீங்க எடுத்தீங்கன்னா புத்த விகாரங்கள் இருக்கு. புத்த சமண மதங்களை இடித்து, அந்த விகாரங்களை இடித்துதான் இவர்கள் வந்து பக்தி இலக்கியத்துக்கு பின்னால் மாற்றப்பட்டது. சமணர்களை கழுவில் ஏற்றி தான் பண்ணப்பட்டது. பௌத்தர்களை அழித்து கேரளால தாளப்பள்ளின்னு சொல்லி ஒவ்வொரு பௌத்த பிக்குகளை அழிச்சுதான் இங்கு இவர்கள் கோயில்களை கட்டினார்கள். திருச்சிராப்பள்ளிலாம் முழுக்க சமண விகாரம் தான், மதுரை திருப்பரங்குன்றம் முழுக்க சமண படுகை தான். இப்படி பல்வேறு உதாரணங்களை அவங்க சொல்றாங்க. இப்ப வந்து இருக்கிற கோயிலுக்குள்ள அடிச்சுட்டு மீண்டும் சமண கோயிலை கட்டிடலாமா? நீங்க 1987 ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி வைக்கப்படுகின்றது. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு காஷ்மீரத்தில் எத்தனை கோயில்கள் இடிக்கப்பட்டது என்ற கேள்வி. 647 கோயில்கள் உடைக்கப்பட்டன என்று. இல்ல, நான் உங்க கான்செப்ட் வந்துட்டேன். கோவிலை இடித்து பள்ளிவாசல் கட்டியிருக்குங்கிறது உங்க வாதம் தானே? நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க பாபர் மசூதியில பள்ளிவாசல் கிடையாது கோவில் சொல்றீங்க. பாபரி மசூதி என்பது அது தமிழ்நாடு சிவசேனா கட்சியினுடைய கண்ணோட்டம் என்பது, ராமர் என்பது தமிழகத்திலே ஒரு பெரிய கடவுள் கிடையாது, தென்னிந்தியாவிலே பெரிய கடவுள் கிடையாது. இங்க முருகபெருமான் கடவுளாக இருக்கின்றார்கள், இங்கு சிவபெருமானுக்கு கும்பிடுகின்ற ஆட்கள் இருக்கின்றார்கள். இந்து கலாச்சாரம் ராமாயணம் என்று வருகின்ற பொழுது ராமர் ஒரு தத்துவத்தோடு வாழ்ந்த ஒரு மகான் என்கின்ற அடிப்படையிலே, அந்த விஷ்ணுவினுடைய அவதாரம் என்கின்ற அடிப்படையிலே நம்ம வச்சிருக்கின்றோம். ஆனால் வட இந்தியாவில் இருக்கின்ற மக்களுக்கு ராமன் என்பது உயிர் மூச்சு.
அங்க இருக்கின்ற மக்களுக்கு. இல்ல வட இந்திய கடவுள், தென்னிந்திய கடவுள் இதெல்லாம் தாண்டி நான் கேட்பது ரொம்ப எளிமையானது. பாபர் மசூதி என்பது ராமர் கோயில் இடிச்சு கட்டிட்டார் இப்ராஹிம் லோடி, பாபர் கட்டிட்டார், அவர் கட்டிட்டார். இது போன்ற அடையாளங்கள் தாஜ்மஹாலை பற்றி கூட ஒரு உண்டு. அதுவே முருகன் கோயில் தான், சிவன் கோயில் தான், அதை இடிச்சுதான் கட்டிட்டாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள். அதே போல அயோத்தி, பனாரஸ், காசி எல்லா இடத்துலயுமே பாரதிய ஜனதா RSS வந்து இந்த இடத்துல அது காசிங்கிறது நம்ம பூர்வீகர்கள் இந்த முகலாயர்கள் உங்க கருத்துல இருந்து தான் கேக்குறேன் நான். எல்லா பள்ளிவாசலும் சிவன் கோயிலையும் முருகன் கோயிலும் இடிச்சுதான் கட்டப்பட்டு எல்லா கோயிலும் 40 விழுக்காடு ஒரு 10 விழுக்காடு 4000 கிட்டத்தட்ட 4000 கோயில் இடிக்கப்பட்டு மசூதி ஆகியிருக்குன்னு சொல்றாருல. இப்ப அகழ்வாராய்ச்சிப்படி இதே மாதிரி சொல்றாங்க. எல்லா கோயில்கள் இடிச்சாலும் சமண விகாரம் இருக்கும், புத்த விகாரம் இருக்குங்கிறாங்க. இப்ப அப்ப எல்லா கோயிலும் இடிச்சுட்டு புத்த கோயில கட்டுவாங்கிற மாதிரி இன்றைக்கு ஆலயங்கள் என்பது எல்லோமே. ஆனா அதை நீங்க ஒத்துக்கிறீங்க? ஆமா, புத்த விகாரங்களை சமண விகாரங்களை இடித்து விட்டுதான் பலாத்காரமா கோயில் கட்டப்பட்டது. எனக்கு தெரியாது. அது அதனுடைய சாட்சியங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய ஒரு உண்மையான ஒரு கோரிக்கை வருகின்ற பொழுது கண்டிப்பாக நீ பரிசீலிப்பீங்க. கண்டிப்பாக பரிசீலித்தாக வேண்டும். ஒரு ஆட்சியாளர் என்று சொல்லுகின்ற மனிதன், ஒரு ஆட்சியாளர் என்றால் கண்டிப்பாக குடிமக்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக அரசர்கள் இங்கு இருந்தார்கள். அரசர்கள் இருக்கின்ற பொழுதுதான் வெள்ளையர்கள் வந்தார்கள். வெள்ளையர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு ஒரு வழிபாட்டு தலம் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஆலயத்தின் அருகாமையிலே சர்ச் அமைத்து நீங்கள் கும்பிடுங்கள் என்று சொன்னவர்கள் இந்தியாவிலே வாழ்ந்த இந்து மன்னர்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே போன்று வீர சிவாஜியினுடைய ஆட்சி வருகின்றது. அவர் நினைத்திருந்தால் அனைத்து மசூதிகளையும் எந்தெந்த கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதிகள் ஆக்கப்பட்டிருக்கின்றதோ அதை அத்தனையும் இடித்து அவரால் கண்டிப்பாக எல்லாத்தையும் கோயிலாக மாற்றியிருக்க முடியும். அவர்கள் செய்யவில்லை. இந்துக்கள் வந்து எப்பொழுதுமே பிற மதத்தையோ பிற கோயில்களையோ பார்த்ததில்லை. ராமன் என்பவன் தேசிய புருஷன், இந்த நாட்டை ஒருங்கிணைக்கக்கூடியவன். ராமன் இல்லை என்றால் தேசம் இல்லை. ரோம் ரோம் மே ராம் ஹே, ராம் நகித்தோ காம் நகின்னு ஒரு ஹிந்தியில நல்லா தெரியுமா? ஆமா, அங்க அசோக் ஜி சொல்வார், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 13 அக்ஷர் கா மந்திர ஜப் கரேங்கே அயோத்தியா மே ராம் மந்திர் நிர்மாண் கரேங்கன்னு சொல்லியிருக்கிறார். ராமனுடைய மந்திரத்தை சொல்வோம். அயோத்தியிலே பிரம்மாண்டமான ஆலயம் கட்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்க முயற்சி எடுக்க வேண்டும். எடுக்கவில்லை என்றாலும் கூட எத்தனையோ சாது ஜனங்கள் தியாகம் செய்த அந்த இடத்திலே ராமர் கோயில் கட்டப்படும். ராமர் கோயில் மட்டுமல்ல, காசி மீட்கப்படும், மதுராவை மீட்கப்படும், இந்து ஆலயம் கட்டப்படும். பல எச்சரிக்கைகளை விடுக்கிறீங்க. எங்களுடைய உரிமையை நாங்க சொல்றோம். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இன்னும் பல்வேறு விஷயங்கள், அதாவது இந்த கோவில்கள் மசூதிகள் எதில் இருந்து எதில் வந்தது, தற்போதுள்ள நிலையில் இதை எவ்வாறு பார்க்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு நமது நாட்டை எவ்வாறு தீர்மானித்திருக்கிறது என்பதெல்லாம் குறித்து ஒரு விரிவான விவாத அரங்கம் நடைபெற்றது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்ட இந்து மக்கள் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் ராம ரவிக்குமார் அவர்களுக்கும் தமிழ்நாடு சிவசேனாவை சேர்ந்த ராஜேஷ் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.